Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து ring topology தான். இதுல வந்து நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படினு சொன்னா source side என்னென்ன problems வரும், அப்புறம் destination side என்னென்ன problems வரும், அதுக்கு அப்புறம் மானிட்டர் இது இருக்குலையா மானிட்டர் ஸ்டேஷன் இருக்குலையா அப்ப அவங்களுக்கு என்னென்ன problems வரும் அப்படினு சொல்லி நம்ம பார்க்க போறோம். So first நம்ம டீல் பண்றது வந்து source problem. Source side என்னென்ன problems வரும், orphan frame. So orphan frame அப்படினு சொன்னா orphanனா நமக்கு தெரியும் யாருமே இல்லாதவங்க அவங்களுக்கு parents இருக்க மாட்டாங்க இல்ல parents or relatives யாருமே இல்ல அப்படினு சொன்னா அவங்கள நம்ம orphan சொல்லுவோம். If the destination address matches with the workstation, it copies the frame, changes the frame status and releases the token back to the network. So எல்லாமே கரெக்ட்டா காப்பி ஆயிடுச்சுனா என்ன பண்ணும், காப்பி பண்ணிட்டு destination வந்து என்ன பண்ணும், it copies if the destination address matches with the workstation, it copies the frame status மாத்தும் அதுக்கு அப்புறம் token and releases the token back to the network. token நான் ரிலீஸ் பண்ணிட்டேன். Now the copied frame has to return to the source station. So நான் டெஸ்டினேஷன்ல இருந்து நான் வந்து சோர்ஸ்க்கு ரிட்டர்ன் பண்ணனும். So ரிட்டர்ன் ஆகும்போது என்ன ஆகுது, காப்பி பண்ணியாச்சு, டெஸ்டினேஷன் காப்பி பண்ணிட்டு திருப்பி அந்த டோக்கனை வந்து நெட்வொர்க்குள்ள போக விட்டுருச்சு. இப்போ அந்த டோக்கன் வந்து என்ன ஆகும், காப்பீட் ஃப்ரேம் வந்து என்ன பண்ணணும், சோர்ஸ் ஸ்டேஷனுக்கு ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ சோர்ஸ் ஸ்டேஷன் இப்போ என்ன பண்ணும், இந்த டைம் வந்து ஒரு சோர்ஸ் ஸ்டேஷன் வந்து கிராஷ் ஆகியோ இல்லை பவர் டவுன் ஆயிடுச்சுன்னா ஃப்ரேம் அங்கே போய் சேர்றதுக்கு முன்னாடியே, அதாவது அது யூஸ்வலாக என்ன கான்செப்ட், அந்த ஃப்ரேமை வந்து காப்பி பண்ணோன்னே திருப்பி அந்த டோக்கனை வந்து இது பண்ணிவிட்டு திருப்பி அது சோர்ஸுக்கு போயிட்டு என்ன சொல்லணும், சோர்ஸுக்கு போயிட்டு நான் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி திருப்பி அந்த காப்பி பண்ண பேக்கெட்டை வந்து அது பேக்கெட்டோ ஃப்ரேமோ அதை வந்து என்ன பண்ணும், திருப்பி சோர்ஸ் வந்து அதை எடுத்துட்டு திருப்பி அந்த டோக்கனை ரிலீஸ் பண்ணும். அதுதான். ஆனால் வந்து இது நான் போய் சோர்ஸுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி சோர்ஸ் வந்து என்ன ஆகுது, கிராஷ் ஆகிடுது இல்லை பவர் டவுன் ஆகிடுது. ஸோ அப்போது ஃப்ரேமை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் நடந்துருது அப்படின்னு சொன்னால் அந்த ஃப்ரேமை நம்ம என்ன சொல்லுவோம், ஆர்ஃபன் ஃப்ரேம் சொல்லுவோம். த ஃப்ரேம் சர்க்குலேட்ஸ் இன்டெஃபினெட்லி. ஆமாம், ஏன்னா அதுக்கு சோர்ஸ் வந்து கிராஷ் ஆகிடுச்சு, திருப்பி அது கரெக்டான இடத்துக்கு போக முடியல இல்லையா, அந்த ஃப்ரேம் வந்து சோர்ஸுக்கு ரீச் ஆக முடியல இல்லையா, அதனால் அது சுற்றிக்கிட்டே இருக்கும். த ஆர்ஃபன் ஃப்ரேம்ஸ் ஆர் டிடெக்டட் யூஸிங் மானிட்டர் பிட். ஸோ மானிட்டர் ஸ்டேஷன் வந்து இதை டிடெக்ட் பண்ணும். சென்டர் ஆஃப் அ பிட். ஸோ இப்போ இது எப்படி ஒரு எரர்னு சொல்லி கண்டுபிடிக்கும் அப்படின்னு சொன்னால், ஆர்ஃபன் ஃப்ரேம்னு சொல்லி கண்டுபிடிக்கும் அப்படின்னு சொன்னால், சென்டர் அனுப்புகிறாங்க இல்லையா வந்து பேக்கெட், அப்போ மானிட்டர் பிட்டை வந்து 0ன்னு அனுப்பிச்சிடுறாங்க. ஓகேவா, ஃபஸ்ட் டைம். அப்புறம் வந்து இப்போ பேக்கெட் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு, ஃபஸ்ட்டு டைம் அது வந்து அந்த மானிட்டர் பிட்டில் 0 இருக்கிறதுக்கு பதிலாக 1 இருக்குது. ஃபஸ்ட் டைம் அதை பார்க்குது, திருப்பி அந்த 1 இருந்தது அப்படின்னு சொன்னால் அது என்ன ஆகுது, ட்ரெயின்ஸ் பண்ண அந்த 1 வந்து திருப்பி ட்ரெயின்ஸ் ஆஃப் த ரிங் எனி பேக்கெட் வித் மானிட்டர் பிட் வித் செட் டு 1, விச் மீன்ஸ் அந்த பேக்கெட்டை வந்து அழிச்சிருது. ஓகேவா, செட் டு 1. ஏன்னா சென்டர் அந்த அனுப்பும் போது மானிட்டர் பிட்டில் 0ன்னு தான் அனுப்பிச்சாங்க, திருப்பி அது வரும்போது அது மானிட்டர் பிட் 1 இருந்ததுன்னா கண்டிப்பாக அங்கே வந்து ஆர்ஃபன் ஃப்ரேம் வந்திருக்குன்னு அதுக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து அதை வந்து என்ன பண்ணுது, ட்ரெயின்ஸ் ஆஃப், ரிமூவ் பண்ணிடுது. ஓகேவா, அழிச்சிருதோ இல்லை ரிமூவ் பண்ணிடுதோ எப்படி வேணாலும் நம்ம இது பண்ணிக்கலாம். ட்ரெயின்ஸ் ஆஃப்ங்கிறத அந்த மாதிரி சொல்லிக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதை ஏன் திருப்பி ட்ரெயின்ஸ் ஆஃப்னு சொல்லுது, அந்த ஃப்ரேம் சுற்றிக்கிட்டே இருக்குல்ல, ஸோ அப்போ அதை வந்து நம்ம அழிக்கணும் இல்லைன்னா ரிமூவ் பண்ணிடணும். அதுதான் நம்மளோட இது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டே பேக்கெட் ப்ராப்ளம். ஸ்டே பேக்கெட் ப்ராப்ளம்னா என்னென்னா, டேட்டா வந்து கரப்ட் ஆகும். டேட்டா வந்து டேட்டா வந்து எப்படி, சோர்ஸ் வந்து அனுப்புகிற டேட்டா பேக்கெட்டே வந்து கரப்ட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும், அது வந்து சர்க்குலேட் ஆகிக்கிட்டு இருக்கும். ஓகே, இன் சச் அ மேனர் தட் சென்டர் கான்ட் ரெகக்னைஸ் இட். ஸோ சென்டரே வந்து அந்த டேட்டா பேக்கெட் நான் தான் அனுப்புனேன்னு சொல்லி சென்டருக்கே வந்து அடையாளமே தெரியாது. எப்போ அடையாளம் தெரியாது, நமக்கு எப்போ கரெக்ட் ஆகும், பிட்ஸ் எல்லாம் நமக்கு வந்து மாற்றி, இப்போ நம்ம 1ங்கிற இடத்துல 00 வேறு, நம்ம அனுப்பின டேட்டா ஒன்று, நமக்கு பார்க்குற கிடச்சிருக்க டேட்டா வேறு அப்படின்னு சொன்னால் அது கரப்டட் தானே நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து சென்டரால் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா, ஸோ அப்போ வந்து அது சர்க்குலேட் ஆகிட்டுருக்கும், ரொம்ப நேரம் சுற்றிக்கிட்டே இருக்கும், இன்ஃபினைட் டைம்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், மானிட்டர் வந்து சிஆர்சி ஒவ்வொரு வாட்டியும் சைக்ளிக் ரிடென்சி செக் யூஸ் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணுது.
ஸோ பண்ணும்போது சப்போஸ் சென்டர் அனுப்புனது ஒன்று நமக்கு வந்து இது சுற்றிட்டு இருக்கிறது ஒன்று அப்படின்னு சொல்லி பார்த்துச்சு அப்படின்னு சொன்னால் மானிட்டர் வந்து அதை ரிமூவ் பண்ணிகிட்ருக்கு. ஓகேவா? சுற்றிட்டு இருக்கிற டேட்டா ஒன்று அப்படின்னா மானிட்டர் பிட் வந்து அதை ரிமூவ் பண்ணிவிடும். சரியா? சிஆர்சி யூஸ் பண்ணி. இப்போ இங்கே நம்ம டெஸ்டினேஷன் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறதில்ல. இப்போ நம்ம வந்து மானிட்டர் ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு டெஸ்டினேஷன் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ மானிட்டர் ப்ராப்ளம்ஸ். ஸோ மானிட்டருக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்? மானிட்டர் வந்து கண்டிப்பாக வந்து டவுன் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்? ஸோ மானிட்டர் வந்து என்ன ஆகும்? ஸோ நமக்கு வந்து நம்ம டவுன் ஆகிட்டோன்னா என்ன ஆகும்? நம்மளை வந்து நம்ம பிகாஸ் ஆஃப் த ஹார்ட், நமக்கு ஹார்ட் இருக்கிறனால தான் வி ஆர் அலைவ் இல்லையா? பிகாஸ் ஆஃப் மெயின் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த ஹார்ட் தானே. ஸோ இது அதே மாதிரி இங்கே என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் மானிட்டர் வந்து நான் அலைவாக இருக்கேன், உயிரோடு இருக்கேன்னு சொல்கிறதுக்கு ஒவ்வொரு வாட்டியும் ஒரு ஹார்ட் பீட் இன்ஃபர்மேஷன் ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்குமா பீரியாடிக்காக டு ஆல் சிஸ்டம்ஸ் ஆன் தி ரிங். ஓகேவா? ஸோ த ஹார்ட் பீட் பேக்கெட்டை வந்து அலைவ் மானிட்டர் பேக்கெட்டுன்னு சொல்லுவோம். மானிட்டர் கோஸ் டவுன், போலிங் இஸ் டன் அண்ட் எனி ஆஃப் த சிஸ்டம் வில் ஆக்ட் அஸ் மானிட்டர். நான் அலைவாக இருக்கேன்னு சொல்லிகிட்டு இருக்கிறதுக்கு என்ன ஆகும்? அது வந்து ஒரு ஹார்ட் பீட் பேக்கெட் ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ தானே மற்ற ஸ்டேஷனுக்கு தெரியும் நம்ம வந்து அது, ஏன்னா அதுக்குன்னு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ அது டவுன் ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து தெரியாது. ஏன்னா இப்போ தான் நம்ம பார்த்தோம் அதுதான் வந்து ஆர்ஃபன் ஃப்ரேமை டிடெக்ட் பண்ணுது. மானிட்டர் இல்லாமல் நம்ம அதை பண்ண முடியாது. மானிட்டர் ஸ்டேஷன் இல்லாமல் நம்ம பண்ண முடியாது. சப்போஸ் அது டவுன் ஆகிடுச்சுன்னா நம்ம போலிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து வேறு ஒருத்தரை வந்து ஒரு மானிட்டராக சூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். சரி, அதுக்கப்புறம் சப்போஸ் மானிட்டரே நான் ஹேக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் அப்போது ஹியூமன் தான் வந்து ஹெல்ப் பண்ணணும் அதை நார்மல் ஸ்டேட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு. சரியா? இப்போ இது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து டெஸ்டினேஷன் ப்ராப்ளம்ஸ். சரியா? டெஸ்டினேஷன் ப்ராப்ளம்ஸ். ஸோ டெஸ்டினேஷன் ப்ராப்ளம்ஸில் டெஸ்டினேஷன் இப்போ பிஸியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆர் ஆல் இட்ஸ் பஃபர்ஸ் அல்லது அதோட பஃபர் ஃபுல்லாக இருந்ததுன்னா சென்டர் வில் ரீட்ரான்ஸ்மிட் த டேட்டா அகெயின் அண்ட் அகெயின். ஏன்னா நான் அனுப்புனது வந்து டெஸ்டினேஷனுக்கு இப்போ ரொம்ப நேரம் நான் வெயிட் பண்ணிட்டேன். அப்போ வெயிட் பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன், நமக்கு தான் டோக்கன் ஹோல்டிங் டைம்னு ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அந்த டைமுக்கு மேலே வரல அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணுவேன், அப்போ அது அந்த டேட்டா பேக்கெட்டே நான் வந்து என்ன பண்ணுவேன், திருப்பி அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பேன். அதனால் வந்து ஸோ வாட் ஹேப்பன்ஸ், டோக்கன் ஹோல்டிங் டைம்னு நான் டோக்கனில் தான் வந்து நமக்கு டோக்கன் ஹோல்டிங் டைம் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ வந்து இப்போ நான் வந்து இதுக்கும் ஒரு டைமர் வச்சுருப்பேன், பேக்கெட் அரைவ் ஆகலை அப்படின்னு சொன்னால். ஸோ பேக்கெட் அரைவ் ஆகலைன்னா நான் திருப்பி ரீட்ரான்ஸ்மிட் பண்ணிகிட்ருப்பேன் இல்லையா? ஸோ திஸ் இஸ் வேஸ்டேஜ் ஆஃப் CPU அண்ட் டைம். ஸோ டெஸ்டினேஷன் பிஸியாக இருக்கும்போது அது அப்படி இருக்கும். இப்போ நம்மளே பிஸியாக இருந்தால் நமக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வந்துச்சுன்னா நம்ம அட்டன் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். நம்ம எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபோனை பார்த்துட்டு நம்ம பண்ணுவோம். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ எனக்கு இந்த டைமில் ஏதாவது ஃபோன் கால் வந்தால் நான் அட்டன் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ அப்போது நான் இதை முடிச்சுட்டு தான் ஏதாவது ஃபோன் கால் வந்துச்சுன்னா நான் பார்க்க முடியும். ஓகேவா? அதே மாதிரி தான் இஃப் த டெஸ்டினேஷன் இஸ் டவுன், இப்போ டெஸ்டினேஷனும் டவுன் ஆகிடுச்சு, சர்வர் டவுன் ஆகிடுச்சுன்னா திருப்பியும் சென்டர் வந்து டேட்டாவை again and again retransmit the data packet again and again assuming that the destination is busy. If there is some error in the data, in case of corrupted data, destination is not going to accept it, it will discard the packet. அப்போ டெஸ்டினேஷனுக்கு எப்படி தெரியும் இது வந்து கரப்டட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஹோல் கான்செப்ட் நம்ம நெட்வொர்க்ஸில் படிக்கும்போது ஒரே ஒரு கான்செப்டை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சென்டருக்கும் ரிசீவருக்கும் ஒரு ப்ரோட்டோகால் இருக்கும். ப்ரோட்டோகால்னால் செட் ஆஃப் ரூல்ஸ். சென்டர் என்ன செட் ஆஃப் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு ரிசீவருக்கு தெரியும். அதே மாதிரி ரிசீவர் என்ன செட் ஆஃப் ரூல்ஸை நான் வந்து ப்ரோட்டோகால்னு சொல்கிறேன், இப்போ ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சென்டருக்கு தெரியும். ஸோ அதனால வந்து ரெண்டு பேருக்கும் என்ன அனுப்புகிறாங்க, என்ன ரிசீவ் பண்ணணுங்கிறது வந்து ரெண்டு பேருக்குமே தெரியும். அதனால வந்து தான் நமக்கு வந்து டெஸ்டினேஷனுக்கு அப்போ எப்படி தெரியுது இது கரப்டட் டேட்டா அப்படின்னு சொன்னால் இதுதான் ரீசன். ரெண்டு பேரும் ஒரே ப்ரோட்டோகால் செட் ஆஃப் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ சென்டருக்கும் ரிசீவருக்கும் தெரியும். ஹோல் நெட்வொர்க் கான்செப்டில் இதுதான், இந்த பாயிண்ட்டை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இஃப் தேர் இஸ் சம் எரர் இன் த டேட்டா ஆர் இன் கேஸ் ஆஃப் கரப்டட் டேட்டா டெஸ்டினேஷன் இஸ் நாட் கோயிங் டு அக்செப்ட் இட், இட் வில் டிஸ்கார்ட் த பேக்கெட். சரியா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து சோர்ஸ் ப்ராப்ளம்ஸ் என்ன, டோக்கன் ரிங்கில் சோர்ஸ் ப்ராப்ளம்ஸ் என்ன,
டெஸ்டினேஷன் ப்ராப்ளம்ஸ் என்ன, மானிட்டர் ப்ராப்ளம்ஸ் என்னன்னு பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், எரர் டிடெக்ஷன் அண்ட் கரெக்ஷன் டெக்னிக்ஸில் ஃபஸ்ட்டு ஃப்ரேமிங் பற்றி பார்க்க போகிறோம். அதில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக்ஸ் வந்து கேரக்டர் கவுண்ட்டு, இல்லை பைட் ஸ்டஃபிங், அப்புறம் பைட் ஸ்டஃபிங், அதுக்கப்புறம் பிட் ஸ்டஃபிங். ஓகேவா? இதிலலாம் நான் வந்து ப்ராப்ளம்ஸ் தான் போட்டிருக்கேன். ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு. தேங்க்யூ.